ஊக்கம் உடைமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளைப் பார்ப்போம். உடையர் எனப்படுவ தூக்கமஃதில்லார் உடையதுடையரோ மற்று. ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊக்கமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவராக மாட்டார். உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம் எனும் ஒரு பொருளைத் தவிர வேறு எதனையும் நிலையான உடைமை என்று கூற இயலாது. ஆக்கம் இழந்தே மென்றல்லாவார் ஊக்கம் ஒருவன்தங் கைத்துடையார். ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்கமாட்டார்கள். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை. உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் போய் சேரும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு. தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரைத் தண்டின் அளவும் இருக்கும். அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை விடக்கூடாது. சிதைவிடத் தொல்கார் புறவோர் புதையம்பிற் பட்டுப்பா டூன்றும் களிறு. உடல் முழுதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல ஊக்கமுடையவர்கள் அழியவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள். உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை. பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெரூஉம் புலிதா குறின். உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான். உரமொருவர்க்குள்ள வெறுக்கையதில்லார் மரமக்க லாதலே வேறு. மனத்தில் உறுதியான ஊக்கமில்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களும் அவர்களும் வேறுபாடு படுவதில்லை.